பாலக்கோடு அரசு போக்குவரத்து பணிமனை அருகே உள்ள குடியிருப்பில் புகுந்த கழிவுநீர் நோய் பரவுவதாக குடியிருப்பு வாசிகள் குற்றச்சாட்டு. ஒரு நாள் மாவட்ட ஆட்சியர் நாங்கள் வசிக்கும் இடத்தில் வசிக்க முடியுமா? பொதுமக்கள் சரமாரி கேள்வி. அரசு வழங்கும் மாதம் 1000 மருத்துவ செலவிற்கே போகுது. கதறல் பேட்டி. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு போக்குவரத்து பணிமனை அருகே உள்ள குடியிருப்பில் சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் சாக்கடை கால்வாய் இதுவரை அமைக்கப்படவில்லை. மேலும் பாலக்கோடு பேரூராட்சியிலிருந்து வெளியேறும் சாக்கடை கழிவுநீர் இப்பகுதியில் விடப்படுவதால் குடியிருப்புகளில் உள்ள வீடுகளில் புகுந்த கழிவுநீரால் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசு உற்பத்தியாகி குழந்தைகள் மற்றும் கால்நடைகளுக்கு நோய் பரவி வருகிறது. குழந்தைகள் காய்ச்சலால் பள்ளிக்கு செல்ல முடியாமல் உள்ளனர். கொசு மருந்து தெளிப்பதில்லை, ப்ளீச்சிங் பவுடர் போடுவதில்லை. அதிகாரிகள் வரும்போது கண் துடைப்பு நாடகம் மட்டுமே நடத்துகின்றனர். எங்களின் சுகாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. மாவட்ட ஆட்சியரால் ஒரு நாள் இங்கே வசிக்க முடியுமா? நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியவில்லை, தூங்க முடியவில்லை. எனவே உடனடியாக தேங்கி நிற்கும் சாக்கடை கழிவு நீரை அப்புறப்படுத்தி மீண்டும் சாக்கடை நீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் சாலை மறியலில் ஈடுபடுவோம் என எச்சரித்துள்ளனர். கவிதா, இந்த ஏரியாவில் தான் நான் வசிச்சுட்டு இருக்கிறேன் 15 வருஷமா. எத்தனை டைம் நம்ம போய் தகவல் கொடுத்தாலும் ஏடிஎஸ் டிப்போவை பார்க்குறாங்க, பங்கு கிட்ட பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்ததே கிடையாது. வராங்க, அந்த டைம் மட்டும் மண் வாரி விடுறாங்க. மழை டைமில் மட்டும் 10 நாள் தண்ணி தேங்காமல் போயிட்டுருக்கு. மீண்டும் அது மழை நின்றுச்சுன்னா வர்ற தண்ணி தேங்கி நிற்கிது. அதனால் கொசுவும் மாடெல்லாம் பாருங்கள் அப்படியே ரத்தமாக கசிஞ்சு அது உடம்பெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. அப்போ அந்த மனுஷனோட நிலைமையை என்னங்கிறத நீங்கள் தான் பார்த்துருக்கணும். இப்போ வீடியோவில்